மட்டக்களப்பில் ஆரம்பிச்சிட்டு சம்பவம். இந்த நிவாரணம் கொடுக்கல் பிரச்சனையில் நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு மட்டக்களப்புலையும் இன்றைக்கு சம்பவம் நடந்திருக்கு. மட்டக்களப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் அரசாங்கத்தை ஆளுங்கட்சியை சேர்ந்த கந்தசாமி பிரபு அவர்களுக்கு விமர்சனங்களும் வச்சிருக்காங்க. அதே நேரத்தில் இந்த அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்த நிவாரணம் இன்னும் ஒழுங்கான முறையில் போய் சேரலை. இதுக்கு காரணம் ஆரண்டு நிறைய பேர் சொல்கிற விளக்கம் என்னென்று யாரென்று சொன்னால் கிராம உத்தியோகத்தர், கிராம அபிவிருத்தி சங்கம், இது ரெண்டையும் தான் அவங்க பழி போடுறாங்க. காரணம் என்னன்னு சொன்னால் அவங்க தெரிவு செய்கிற ஆட்கள் பாதிப்புக்கு உள்ளாகாத ஆட்களாகவும் அவர்களுக்கு நெருங்கிய சொந்தங்களாகவும் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நண்பர் வெளிநாட்டில் இருக்கிறவர் என்னைய தொடர்பு கொண்டு பேசினார். 6 லட்சம் ரூபா காசு கடனுக்கு வேண்டி வெளிநாட்டில் வேலை செய்கிறாராம். ஆனால் அது வட்டிக்கு வேண்டியிருக்கார். அந்த கடனை கொடுத்தவருக்கு நிவாரணம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அந்த கடனை வேண்டினவருக்கு நிவாரணம் இல்லை. கேட்டால் வெளிநாடு சொன்னாங்களாம். 4 பிள்ளைகள் அவருக்கு. அப்போது பாருங்க எப்படி போகுதுண்டு. ரைட், பிரச்சனை வீடியோ போடுறோம் பாருங்க மக்கள். நானும் எம்பிக்கு நானும் உங்களை பூசைக்கெல்லாம் போயிருக்கோம். உதயநிதி வர சரியா. அப்போ மற்றது டிஎஸ்க்குள்ளே இருந்து பதிகிறார்கள் குடும்பம் தான் பதிவு வெள்ள சாமான் வெள்ள பிரச்சனை அந்த 40 பேர் அதுக்குள்ள இருந்து பதியப்பட்டு அவங்களுக்குள்ள இருக்கிறாங்க. வெளிநாட்டு ஆட்களே காசு இல்லைன்னு சொல்லி சொன்னா ஆனா ஒரு அளவு கொடுப்பட்டு என்ன அவன் லோன் கட்டணுமான்னு சொல்லி அந்த லோன் எடுக்கிறதுக்காக வேண்டி ஜிஎஸ்ல காசு அங்கே கொடுப்பட்டு அதெல்லாம் புள்ளதான். அதெல்லாம் சரியான 2ஆம் கட்ட காசு மக்களுக்கு ஆதரவு தாரணீங்க என்ன செய்யணும்? அந்த 2ஆம் கட்ட காசை நிப்பாட்டணும். 2ஆம் கட்ட காசை நிப்பாட்டணும். அது ஒருத்தருக்கு இல்லாதையும் பரவாயில்ல, அந்த 40 பேரை தவிர்த்து கொடுக்காம விட்டுருக்கலாம். அந்த காசு கொடுக்க வேண்டிய அவசியம் அது இல்லாத வெள்ளம் வீட்டுக்குள்ள தண்ணி நிற்குது. அப்ப ஜிஎஸ்ட போய் ஒரு ஆள் கேட்டிருக்காவும் ஜிஎஸ்ட போய் கேட்க சொன்னா கபட்டுக்குள்ள தண்ணி இருக்காது. கபட்டுக்குள்ள தண்ணி இருந்தா தானே சாமா இல்ல அதுக்கு ஜிஎஸ்ஏ எங்களுக்கு எல்லாரும் சைன் பண்ணி தாரோம். ஜிஎஸ் தேவையில்லை, ஒரு ஆம்பளை ஜிஎஸ் போட சொல்லுங்க. அந்த ஜிஎஸ் தேவையில்லை. அந்த ஜிஎஸ் அதுக்குள்ள வந்தா மக்களை சேர்ந்து அடிப்பாங்க. ஜிஎஸ் மக்களை சேர்ந்து காசுப்படுவாங்க. அதை நிப்பாட்டுங்க. அந்த ஜிஎஸ்